This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம வதக்கினாலுமே அந்த வலுவலுப்பு தன்மை போகாது. இந்த பொரியலில் அந்த வலுவலுப்பு இருக்காது. அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு அதை 2 கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வெறும் கடாயில் போட்டிருக்கேன். இதில் எண்ணெயும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. இந்த வெறும் கடாயில் போட்டு இதை இப்படியே நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம். இதில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு ட்ரை ஆயிரும். இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அந்த வலுவலுப்புலாம் போய் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரம் இதை மாற்றிட்டு திரும்ப அதே கடையை கழுவிட்டு திரும்ப அதிலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த பிசுப்புலாம் போயிடும். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வதக்குனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவில் வலுவலுப்பே இருக்காது. வெண்டைக்காய் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சவைக்கும் போது அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காது. நம்ம இப்போ தான் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் உப்பு சேர்க்கல. உப்பு வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். பொரியலுக்கு கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பூ நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குறைய தேவைனாலும் குறைய சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காய்ப்பூ பிடிக்கணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பொரியல் பாருங்கள், எங்கேயுமே வலுவலுப்பாக இல்லை. அந்த பிசு தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது வெண்டைக்காய். இந்த அளவுக்கு வதங்கிடும். நல்லா இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொரியல் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோக்குள்ள உதிரியாக விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு உதிரியாக வந்துடும் வெண்டைக்காய். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.